அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அதற்கு பைபிள் என்னென்ன சொல்றது நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல திருச்சபையினுடைய ஏர்லி ஃபாதர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி அங்கீகரிக்கின்றாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது சர்ச் ஃபாதர் யாருன்னு பார்க்கும் பொழுது புனித எரேனியஸ். இவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, உலகத்தில் 2 ஏவாள்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அதுவும் பாவமே இல்லாமல். முதலாவது ஏவாள் வழியாக பாவம் உள்ளே நுழைகிறது, 2வது ஏவாள் வழியாக மீட்பு உள்ளே வருகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 2வது சர்ச் ஃபாதர் யாருன்னு பார்க்கும் பொழுது புனித எஃப்ரேம். இவரு கவிதை நடையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இயேசு நீயும் உன் தாயும் தான் இந்த உலகத்திலே மிகவும் அழகு வாய்ந்தவர்கள், ஏனென்றால் கரை என்பது ஒரு துளி கூட உங்களிடம் இல்லைன்னு சொல்லிட்டு 8வது நூற்றாண்டுல அன்னையின் அமல உற்பவத்தை கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஆனா 11 மற்றும் 12வது செஞ்சுரி என்ன நடக்குதுன்னா, ஒரு வாக்குவாதம் வருது. அது எப்படி அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க முடியும் சொல்லிட்டு அதற்கு ஒருத்தர் பதிலடி கொடுக்கிறாரு. யார் வரான்னு பார்க்கும் பொழுது பிளஸட் ஜான் டுவன்ஸ் ஒருத்தர் 13வது செஞ்சுரியில வராரு. அவரு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, மேரி வாஸ் redeemed by Christ in a most perfect manner by being preserved from sin rather than cleansed from it. அதாவது என்ன சொல்றாருன்னா, அன்னை மரியாளை இயேசு மிகவும் துல்லியமான முறையில் மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து கழுவுவதற்கு பதிலாக பாவமே இல்லாமல் அன்னை மரியாளை இயேசு காத்து கொண்டார்னு. அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தல் என்பதற்கு திருச்சபையினுடைய ஏர்லி ஃபாதர் சொன்னதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல திருச்சபை இதை எப்படி அங்கீகரிக்கிறன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா?